இந்த கண்ணனுடைய திருக்கண்களை பாருங்கோ அப்படின்னு காட்ட, நாமும் கண்ணனின் திருக்கண்களை நன்றாக சேவிக்கிறோம். ஒரு கண்ணை பார்த்தால் சூரியனை போல் பிரகாசிக்கிறது, மற்றொரு கண்ணை பார்த்தால் சந்திரனை போல் குளிர்ந்திருக்கு. நாமெல்லாம் பெரியாழ்வார் யசோதைட்ட கேட்டோம், அது என்ன ஒரு கண் சுட்டெரிக்கும் சூரியனாக இருக்கிறது, மறுகண் குளிர்ந்த சந்திரனை போல் இருக்கிறதே, இதற்கு என்னமா பின்னணின்னு கேட்டோம். இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, ஒரு கண் சந்திரனா இருக்கே, அது எதுக்குன்னா அடியார்களுக்கு குளிர்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக. இங்க முக்கியமா எந்த அடியார்களுக்குன்னா, தேவர்கள்லாம் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தித்தார்கள், பூமி பாரம் ரொம்ப அதிகமா இருக்கு, அசுரர்கள் துஷ்டர்கள் எல்லாம் பூமியில் அதிகரித்து விட்டார்கள், அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததுனால பூமியிலே தேவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, யாகங்கள், ஒரு நல்ல விஷயம் தானம் தர்மம் எதுவுமே இல்லாமல் அசுரர்களின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு, அதனால பூமி தேவியே கஷ்டப்பட்டு இருக்கா. இதையெல்லாம் தேவர்கள் போய் பகவான்கிட்ட முறையிட்டார்களாம். அப்போ விண்ணுலகில் வாழக்கூடிய தேவர்களின் வேதனையை தீர்க்கணுங்கிறதுக்காக மண்ணுலகில் வாழக்கூடிய வசுதேவர்ங்கிற பெரியவர் இருக்காரே, தம் மகனாய் வந்து, அவருக்கு மகனாக வந்து இவன் அவதரித்தான். இங்க வசுதேவரை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த தேவர்கள் சரணாகதி பண்ணப்போ பெருமாள் தேவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாராம், தேவர்களே, நான் எப்படி அசுரர்களை எல்லாம் அழித்து பூமி பாரத்தை போக்குறேன், அதுக்குள்ள நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பூமியில உள்ள நல்லோர்களின் எண்ணிக்கையை கொஞ்சம் உயர்த்தணும், இந்த அசுரர்களுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி சமன் செய்யணும், அதுக்கு தேவர்கள்லாம் போய் பூமியிலே மனிதர்களாக பிறந்து விடுங்கள் அப்படின்னு பெருமாள் கட்டளையிட்டாராம். அதுல அந்த கட்டளையின் அடியாக முதல்ல தேவர்களின் தந்தையான கஷ்யப்பர் தான் வசுதேவராக பூமிக்கு வருகிறார். அதில் முதலாக வந்தவர் கஷ்யப்பர், தேவர்களின் தந்தை வசுதேவரா வந்தார். அந்த வசுதேவருக்கே மகனாக தான் வந்து அவதரித்து பூமி பாரத்தை போக்கணும்னு நினைச்சான். அப்போ தன்னை அண்டிய தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, அதன் அடையாளமாகத்தான் ஒரு கண்ணை சந்திரன் மாதிரி வச்சுட்டு இருக்கானா. என் காலில் விழுந்துட்டேன்னா சந்திரன் எப்படி அமுதை பொழியும் நிலவாக நம்மை குளிர்வித்து, இவர் நம் பாபம் தாபம் எல்லாத்தையும் நான் போக்குகிறேன் என்பதற்காக ஒரு கண்ணை சந்திரனை போலவே வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு கண் சந்திரனாக இருப்பதற்கு எது காரணம்னா, விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து, தேவர்களின் வேதனையை தீர்க்கணும், அடிபணிந்தவர்களுக்கு நல்லது செய்யணும், அதற்காக ஒரு கண்ணை சந்திரனாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவர்களை காக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர்களை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் மறுபுறம் அழிக்கணும் இல்லையா, அதுக்குத்தான் இன்னொரு கண்ணை எப்படி வச்சிருக்கானா, சுட்டெரிக்கும் சூரியனை போல வைத்துக் கொண்டு துஷ்டர்கள் தீய சக்திகள் யார் வந்தாலும் அழிச்சுடுறான்.